வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய எறும்பு குதிரைகள். அத்தியாயம் 25. தொட்டியாளுக்கு கண் மூடிய போதெல்லாம் பொத பொதவென்று டீசல் கொட்டுகிற ஓசை கேட்டது. பொறுமை கண் சிவந்தது, நெஞ்சு எரிந்தது. வரப்போகிற டிரைவர் கிளீனரை மடக்கி உட்கார வச்சு ஒரு கழிச்சு பல்லு காட்டி டீசல் வாங்குகிறோம். வாங்கினதில் 8 நாள் லாபம் வச்சு விற்கிறோம். விற்றவனுக்கு 8 நாள் லாபம், வாங்கினவனுக்கு 8 நாள் லாபம். இதில் ஒரு நியாயம் இருக்குது. இவனுங்க என்னடானா பூமியிலே ஓட்டை போட்டு பேர்பாதி விலைக்கு விற்கிறான், அதுவும் கடனாக விற்கிறான். அப்போ தொட்டிக்காரன் என்ன தலையில் துணியை போட்டுக்கின்னு போகிறதா? இதை இப்போ அப்படியே விடுறதில்லை. 2ல் 1 பார்த்துடணும். ஒரு ஆயில் கம்பெனியின் டெலிஃபோன் பகல் பொழுதில் அவலமாய் அடித்தது. ஏதோ ஒரு குரல் புதிதாய் பரபரப்பாய் ஒரு விஷயம் சொல்லியது. அதிகாரிகள் திகைத்து போனார்கள். காரில் ஏறி பயத்துடன் சேரியை வலம் வந்தார்கள். மறுபடி கம்பெனிக்கு வந்து டெல்லி, பம்பாய்க்கு செய்தி சொன்னார்கள். உத்தரவுக்கு காத்திருந்தார்கள். கையோடு பிடுங்கி கொண்ட வாழ்வு திருகுக்கு பின்னால் எண்ணெய் கொப்பளித்து சிதறுவது போல நகரத்தின் 8 திக்கும் உத்தரவு பறந்தது. மந்திரிகள் பேசினார்கள். மறுபடியும் ஆயில் கம்பெனிக்காரர்கள் சேரியை வட்டமிட்டன. அதிகாரிகள் உள்ளிருந்தபடியே வரைபடத்தை பிரித்து பார்த்து பைப்லைன் தடம் உறுதி செய்து கொண்டார்கள். சேரிக்குள்ளே போக பயந்தார்கள். இந்த லேசான மாற்றங்கள் அவனை நிமர்த்திற்று. ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று தெரிந்து போயிற்று. சகலமும் மறைத்து விடலாமா என்று யோசித்தான். அதற்கு அதிக நேரம் ஆகும். மாதக்கணக்காய் பொருத்தி வைக்கப்பட்ட வால்வுகளை கழற்ற நீண்ட நேரம் பிடிக்கும். அவன் யோசனையுடன் கறிக்கடை வாசலில் உட்கார்ந்து கொண்டான். வாள்களை இறுக்கிவிட்டு தன் ஆட்களை உடனே வெளியே போக கட்டளையிட்டான். காத்திருந்தான். சேரியை கலைத்து விடுவார்களோ என்று கவனித்தான். கடற்காற்று நகருக்கு திரும்பிய மாலை வேளையில் போலீஸ் லாரிகள் ரயில்வே லைனை தாண்டி வந்தன. சேரியை வளைத்து கொண்டன. பெரிய போலீஸ் படைகளோடு எல்லா ஆயில் கம்பெனி அதிகாரிகளும் உள்ளே நுழைந்தார்கள். குடிசையாய் பார்த்தார்கள். பூட்டியிருந்த குடிசை கதவை உதைத்து திறந்தார்கள். மார்வலஸ், ஐசே மார்வலஸ். பைப்லைன் வேலை முழுவதும் அறிந்த ஆயில் கம்பெனி இன்ஜினியர்கள் வியப்போடு கன்னத்தில் கை வைத்து அந்த வால்வுகளின் எதிரே குத்திட்டு உட்கார்ந்தார்கள். அவை இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக வால்வுகள். பிசிறில்லாத துல்லிய இணைப்புகள். அழுத்தம் குறைவதற்காக உயரமாக்கப்பட்டு வலப்பக்கம் அடிக்கப்பட்டு நுண்ணிய பௌதிக அறிவுடன் கூடிய செயல். இந்த இணைப்பு ஒரு நாளும் நிகழாது, ஒரு காலம் வெடிக்காது. மார்வலஸ், ரியலி மார்வலஸ். சேரியை போலீசார் பிய்த்தெடுத்தார்கள். சட்டி பானைகளை உருட்டினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் மிரட்டினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பிடித்து பளிர் என்று அறைந்தார்கள். யாரது அந்த குடிசை? எவன் வேலை இது? சொல்லுடா. அவன் கண் சிவக்க கறிக்கடை வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் தாய் மீது கனத்த பூட்ஸுகள் மிதித்து புழுதி பறப்பதை பார்த்து துடித்தான். டீசலா திருடுறானுங்க? வால்வு போட்டா எங்கே அது? உள்றையா? வழி விடு பார்க்கலாம். தொட்டியால் குதூகலத்துடன் குறுக்கும் நெடுக்கும் நடந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கறிக்கடையில் உட்கார்ந்திருந்த அவனுக்கு பொறி தட்டியது. சேரியில் உள்ள பூச்சி கூட அவன் பெயரை உச்சரிக்கவில்லை. எல்லா ஹிம்சைக்கும் தெரியாது என்றே பதில் வந்தது. பேர்பாதி விலைக்கு, அதுவும் கடனா? எப்படிடா கட்டுப்படி ஆகுதுன்னு பார்த்தேன். புதையலு மாதிரி எடுத்தா பேர்பாதி என்ன? தம்படிக்கு 4 லிட்டர் விற்கலாம்ப்பா. பேர்பாதினா கொள்ளை இல்லை இது? தொட்டியால் மகிழ்ச்சி தாங்காமல் குதித்து கொண்டிருந்தான். அவன் கறிக்கடையை விட்டு நகர்ந்தான். தொட்டியால் பற்றி விவரம் சேகரித்தான். தொட்டியால் குதிப்பதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். வால்வுகள் பிடுங்கப்பட்டன. விரல் அகல ஓட்டை அடைக்கப்பட்டது. சேரி அழிந்து போயிற்று. இருட்டும் நேரத்தில் பெண்கள் அழுகுரல் மட்டுமே பெட்ரோல் வாசனை போல் நிறைந்திருந்தது. கறிக்கடை மூடும் நேரம். இனி உனக்கு இங்கே வேலை இல்லை பாய். வேற இடத்துல கடை போடு. இந்த கத்தி நான் வச்சுக்கிறேன், நீ வேற வாங்கிக்கோ. சரற்றென்று கடைக்குள் நுழைந்து மாமிசம் விட்டும் பெரிய கத்தியை எடுத்து லுங்கிக்குள் செருகி கொண்டான். மல்ஜிப்பாவை தழிய விட்டு கொண்டான். நன்கு இருட்டிய நேரத்தில் தொட்டியை நோக்கி வந்தான். தொட்டியில் 25 வாட்ஸ் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு டீசல் டேங்க் மேலே கிளம்பிற்று. மாயவரம் போகுது, டிக்கெட் இருந்தால் சொல்லு. எவன் குரலோ கேட்டது. என்னங்க வேணும்? டீசலா? காலையிலே வாங்க தரேன். எவ்வளோ வேணும்?
அவன் பதில் பேசாமல் இருந்தான். தொட்டியால் நெருங்கி அவன் முகத்தை ஒற்றை விளக்கு வெளிச்சத்தில் உற்று பார்க்க நிதானமாய் பேசினான். உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீ சம்பாதிக்கணும். அடுத்தவன் பொழப்பில் மண்ணை போடலாமா? என்ன சொல்கிற நீ? ஒரு சேரி அநியாயமாக கழிச்சிட்டியே. நானா? எந்த சேரி? உனக்கு வியாபாரம் படுத்து போச்சுன்னா அவனுங்க என்ன செய்வானுங்க? அட போயா. ஊற்று போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி டீசலை எடுக்கிறான். என்னவோ பறிஞ்சுக்கின்னு வரையே சேரி ஜனங்களுக்கு. ஒரு ஆளா 2 ஆளா? 100 150 ஜனமில்ல திண்டாடுது. சம்மதமில்லாத 10 பேரை லாக்கப்பில் உதப்பட வச்சுட்டியே. இப்போ சொல்லு, நீ சொல்லு, எவன் அந்த ஓட்ட போட்ட பேமானின்னு சொல்லு. ஒரு ஃபோன் அடித்தா போதும், தபன்னு வந்து தள்ளிக்கின்னு போயிடுவாங்க. அவனை மட்டும் உள்ற தள்ளி விட்டுடுறேன். அவனை உள்ற தள்ளி விட்டுட்டு நீ உட்காந்து சாப்பிடுவியா? ஏன், என்ன தலையை சீவி போடுவாங்களா? எனக்கும் ஆள் படை உண்டு, ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் போய் ஆள் பார்த்து கேட்டிருக்கணும். என்னத்தை கேட்குறது? எனக்கும் ஓட்டை போட்டு கொடுறா, நானும் பழிச்சிக்கிறேன்னு கேட்கணும். யார் நீ? ஓட்டை போட்டவன் இருக்கட்டும். என்னாண்ட வந்து ஏன் மோதுற? காட்டி கொடுத்தவனோட மோதாத கல் சோத்துலையா மோதுவாங்க? யோ, சட்டையை விடு கோபாலு, மணி, சட்டையை விடுறா. ஒரு உழுக்கலில் தொட்டியாளின் பணப்பை எகிரி தரையில் விழுந்தது. கண்களில் மரண பயம். தரையில் விழுந்த நாணயங்கள் மாதிரி பளபளத்தது. கேடுகட்ட நாயே, ஒரு சேரியே களைச்சிட்டியேடா. ஆட்கள் ஓடி வந்து இருவரையும் சூழ்ந்து கொள்ள தொட்டியால் திமிரினான். களைப்பேன். என் வவுத்தில் அடித்தா நானும் வயிற்றிலே அடிப்பேன். உட்ரா சட்டையை தளர விட்டு பளிச்சென்று தொட்டியாலை வலுவு கொண்ட மட்டும் பின்னால் தள்ளினான். கூட்டத்தை பிளந்து விழுந்த தொட்டியால் எழுந்து தள்ளாடி நிற்கையில் இடுப்பில் கைவிட்டு மாமிசம் விட்டும் கத்தியை எடுத்தான். அவன் நிமர்வதற்குள் கழுத்தில் வெட்டினான். மறுபடி உறுதியாய் கத்தியை பிடித்து குனிந்து நடுத்தலையில் வெட்டினான். ரத்தம் எண்ணெய் போல வீழ்ச்சி அடித்தது. தரையெங்கும் தெரித்தது. சுற்றி நின்றவர்கள் தலை தெறிக்க ஓடினார்கள். அவன் நாற்றம் நிறைந்த கால்வாய் கரையில் இறங்கி நடந்து இருளில் மறைந்தான். ஆயில் கம்பெனி அதிகாரிகள் கூட்டம் போட்டார்கள். தொட்டி பற்றியும் பேசினார்கள். எப்படி தடுப்பது என்று கேட்டுக்கொண்டார்கள். மறுபடி டெலிஃபோன் அடித்தது. நான் பூண்டி முதலியார் வண்டி டிரைவர் பேசுகிறேங்க. வண்டி நம்பர் 1846ங்க. பகல் 3 மணிக்கு மாயவரம் லோட் பிடிச்சதுங்க. தொட்டியில் பேர் பாதி இறக்கிட்டு துட்டு வாங்கிக்கின்னு வண்டி போகுதுங்க. இப்போ தாங்க தொட்டி விட்டு வண்டி போகுது. பின்னாடியே போனால் பல வாரத்தில் பிடிச்சிடலாங்க. என் பேர் என்னத்துக்குங்க? உண்மை விளம்பின்னு வச்சுக்கிங்க. பொய் கூட்டத்தில் திருட்டு ஆட்டத்தில் சண்டையிட்டவன் தோற்று போனதால் உண்மை விளம்பி ஆனான். காட்டி கொடுத்தான். கோ டேக் ஏ கார், சேஸ் தட் பாஸ்டார்ட். நெய்லஹேம். யாரோ 4 பேருக்கு உத்தரவு விழுந்தது. பூண்டி முதலியார் வண்டியை வழியில் மடக்கி சோதிக்க அதிகாரிகள் கிளம்பினார்கள். ஆனால் பூண்டி முதலியாருக்கு சகல இடங்களிலும் செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்குக்கு அவர் அதிகம் செலவழித்திருந்தார். அவர் வண்டியை துரத்துகிற செய்தியை அடுத்த 3 நிமிடத்தில் தெரிந்து கொண்டார். மூத்த மகனை அழைத்து விவரம் சொல்லி அவன் காதோடு ரகசியமாய் சில கட்டளைகளை இட்டார். பையன் புல்லட் மோட்டார் சைக்கிளில் பேயாய் பறந்தான். டாங்கர் லாய வண்டி கிண்டி தாண்டுவன் மடக்கி விட்டான். இருட்டு சந்தில் மறைத்தான். இன்னொரு லாரியில் டீசல் பேரல்களை கொண்டு வந்து சீலை உடைத்து 6000 லிட்டர் டீசலை டேங்கரிலிருந்து பேரலுக்கு மாற்றினான். பேரல் லாரியை போகச் சொன்னான். வரதன், நீங்கள் புது டிரைவர் இல்லை. இந்த லாரியில் கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. நாம் டீசல் தொட்டில் இறக்கினது ஆயில் கம்பெனியில் தெரிஞ்சு போச்சு. வண்டியை மடக்கிறதுக்கு ஆள் கிளம்பியிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா, வரதன் காதோடு விஷயம் சொன்னான். வரதனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தான் எது தொட்டாலும் அது உருப்படியாகாமல் போவது நினைத்து வேதனை படர்ந்தது. வேறு வழி இல்லை வரதன். எந்த இடத்துல செய்யணும்? பல்லாவரம் முன்னாடியே செய்துடுங்க. இருட்டு இடமாக பார்த்து முடிச்சுடுங்க. நானும் பின்னாடியே வரேன். டேங்கரை சந்திலிருந்து ரிவர்ஸ் எடுத்து கிண்டி பரங்கிமலை தாண்டி மீனம்பாக்கம் கடந்து மெல்ல சாலை ஓரம் நகர்த்தி பொட்டலாய் இருக்கிற இடம் பார்த்து நிறுத்தினான். மோட்டார் சைக்கிள் பின்னால் வந்து நின்றது. இங்கே நிறுத்தினா எப்படி? மோட்டில் ஏற்றுங்க சீக்கிரம். மனசாவில் சார்.
தூத்தெறி ஆளையா நீ நேரம் காலம் தெரியாமல் உருகிற, சீக்கிரம் முடி, பேசினதுக்கு மேலே துட்டு போட்டு தரேன். இடையா வண்டியை மெல்ல இடப்பக்கம் நகர்த்தி மேட்டில் ஏற்றி பள்ளத்து விளிம்பின் முன் சக்கரங்களை சரித்து வண்டி சரிவு நிலைக்கு கொண்டு வந்த பின் கதவை திறந்து பார்த்தான். ஆக்சிலேட்டரை அழுத்திட்டு எகிரி குதிச்சிரு, வண்டி அப்படியே கவுந்துக்கும். மெரி சீக்கிரம். இடப்பக்கம் சாய்க்கிறதா வலப்பக்கம் சாய்க்கிறதா? கூறு கேட்ட முண்டம். வலப்பக்கம் சாய்ச்சா கூழா போடுவேன், இடப்பக்கம் ஒடிச்சிடு, சரீர போது எகிரி குதிச்சிடு, மெரி மெரி சீக்கிரம். வண்டி உருமிக்கொண்டு பள்ளத்தில் சரிந்து பூவாய் மண் இறங்க வலப்பக்கம் சக்கரம் தூக்கியபடி இடப்பக்கம் அல்ல சரிந்தது. வரதன் தன் பையோடு உள்ள டிரைவிங் லைசன்ஸை வெளியே தூக்கி போட்டான். குதி குதி குதிச்சிடையா. குதிக்கிற நேரத்தில் இடது கால் செருப்பு தட்டி எகிற முடியாமல் தடுமாறி முழங்காலில் இடித்து கொண்டு மாட்டிக்கொண்டபடியால் வலக்கால் வழுக்கி கைகால் விரித்து ஸ்டீரிங்கில் முதுகு மோதி சந்தில் சரிந்து கிளீனர் சீட்டில் அடிபட்டு கேபின் உச்சியில் தலைமுட்டி மறுபடியும் வண்டி வல்ட்டி அடிக்க உள்ளே நங்கென்று அடிபட்டு குப்புற விழுந்து லாரியின் உள்ளே அலை மோதுகிற 3000 சொச்சம் டீசலால் மறுபடியும் புரட்டப்பட வலப்பக்கம் ஸ்டீரிங்குக்கும் தரைக்கும் நடுவே கழுத்து மாட்டி வழியில் கோரமாய் கத்தி நாசி துவாரங்களில் ரத்தம் வர 3வது நிமிடம் செத்து போனான். மோட்டார் சைக்கிள் காணாமல் போயிற்று. வரதனுடைய டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் பையில் பத்திரமாக மடிக்கப்பட்டு புல் தரையில் கிடந்தது. அத்தியாயம் 26. பூவில் வண்டு கூடும், கண்டு போகும், கண்கள் மூடும். மாலை காற்று நெற்றிய வருட வலக்கை மோதிரத்தின் அடிப்பக்கத்தில் கார் கதவில் மெல்ல தாளம் தட்டி விஸ்வநாதன் பாடிக்கொண்டு வந்தான். சற்றுக்கொரு தரம் குனிந்து மவுண்ட் ரோடு சினிமா பேனர்களை ஆவலுடன் கவனித்தான். இவன் இருப்பு பற்றிய நினைவே இல்லாதவன் போல் எங்கெங்கோ சிந்தனைகளும் உதட முழுக்க பாட்டுமாய் உட்கார்ந்திருந்தான். தந்தனத்தம் 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 தந்தனத்தம். வைரமுத்து கவிதை சிலீர் நிற்கையில் என்று சற்றென்று இவளிடம் பேசினான். இவள் பதில் சொல்லாது வெறுமே சிரித்தாள். மெட்ராஸுக்கு வந்து எத்தனை படம் பார்த்துருங்க? இல்லை. என்னது, ஒரு படமும் பார்க்கலை. சினிமா போவீங்கல்ல? எப்போவாவது யாராவது வற்புறுத்தினால் போவதுண்டு. ஆனால் பாதி படம் தான் என்னால் பார்க்க முடியாது. முழுக்க பார்க்க பொறுமை இல்லை. நான் முழுசாக பார்த்த படம் 3 தான். அதில் ஒரு படம் நான் தூங்கி போயிட்டேன். இன்டர்வெல்ல வந்துடுவேளா? எங்கள் ஊரில் இன்டர்வெல்லுக்கு முன்னாடி வாசல் கதவு திறந்து விட மாட்டான். இல்லைன்னா 10வது நிமிஷம் வெளியே வந்துடலாம். அதுக்கு சினிமாவுக்கு போவானேன். நியூஸ் ரீல் பார்க்க பிடிக்கும். நிறைய விளம்பர படங்கள் போடுவான். அதில் சிலது பிடிக்கும். முக்கியமாக விளம்பர படம் பார்க்க தான் போகிறது. விஸ்வநாதன் இடப்பக்கம் திரும்பி கூர்மையாய் அவளை பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? ஒன்றுமில்லை. நீங்கள் முழுசாக பார்த்த தமிழ் படம் எது? ஓ, நீங்கள் அப்படித்தான். ஓ, நீங்கள் ஆர்ட் ஃபிலிம் பார்க்குற டைப்பா? ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல பாட்டு இருக்குது. அந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லைன்னு பட்டுது. பாட்டு இல்லாத போனால் படம் ட்ரையாக இருக்காதா? பாட்டு படத்தை ஈரமாக்குறது. பாட்டு மேலே உங்களுக்கு என்ன கோபம்? கோபம் எதுவும் இல்லை. பாட்டு அத்தனை முக்கியமில்லை. எந்த பாட்டு? சினிமா பாட்டா? எல்லா பாட்டும் தான். மை ஹார்ட் தலாலடியாக பேசுகிறேளே. நோ, என் அபிப்பிராயம். பாட்டு போலியாக தெரிகிறது எனக்கு. அதுவும் சினிமா பாட்டு ரொம்ப போலி. உதாரணமாக நீங்கள் முன்னாடி பாடிய பாட்டு பூவில் வண்டு கூடும், கண்டு போகும், கண்கள் மூடும்னு காயத்ரி வசனமாய் அதை சொன்னான். இதில் என்ன போலி? இட்ஸ் ஏ குட் சாங். நோ, பூவில் வண்டு உட்கார்ந்துருக்கிறதை பார்த்தா நீங்கள் கண்ணை மூடிக்குவேளா? நான் கண்ணை மூட மாட்டேன். க்யூரியஸாக அதில் என்ன செய்கிறதுன்னு வேடிக்கை பார்ப்பேன். அது கூடல் கலவின்னு மனசில் பட்டாலும் வெட்கம் வராது. எனக்கு கியூரியாசிட்டி அதிகமாயிடும். விஸ்வநாதன் வாயில் கரைந்த எச்சிலை விழுங்கினான். காரின் மேற்கூரையை பார்த்தான். ஐயோ பாவம், மன்னார்குடி பொண்ணாச்சேன்னு பேசினா இது இந்த கூடு போடுறதே. வெல், கொஞ்சம் அழுகுணர்ச்சி தூக்கலாக இருக்குது. தட்ஸ் அ ப்ராப்ளம். சினிமாவிலே சகலமும் தூக்கலாக தான் இருக்குது. அழகுணர்ச்சி, அழுகை, வயலன்ஸ், டைலாக், ட்ரெஸ், மேக்கப், செட் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால தான் உட்கார முடியல. சினிமா மட்டும்தானா? வார பத்திரிகை, கதை, நாவல், பட்டிமன்றம், கவியரங்கம் எல்லாமே இங்கே ஒரே பளபளதான். கவிதை கூடவா? எஸ். போன மாதம் மன்னார்குடியில் ஒரு கவியரங்கம். கவிதை சொன்ன அத்தனை பேரும் இரத்த சிம்மாசனம், மகரந்த புஷ்பம், பாரிஜாதம், ஒட்டகம், பாலைவனம்னு அதிரடிச்சாங்க. கவிதை இங்கே பட்டாசு கட்டா, ஜரிகை பேப்பரா, கண்ணாடி பாத்திரமா தவிக்கிறது.
ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க? இது என்ன இன்டர்வியூவா? காயத்ரி சிரித்தாள். பரவாயில்லை, சொல்லுங்க. தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன்னு சொல்லுங்க. கவிதை எப்படி இருக்கணும்? மரத்து நிழல் மாதிரி, கூழாங்கல் சூடு மாதிரி, நீளமான தலைமுடியை எண்ணெய் தடவி சீவுகிற சத்தம் மாதிரி ஒரு அமைதியோடு இருக்கணும். உதாரணமா? மை காட், இது இன்டர்வியூ தான், இருக்கட்டுமே, உதாரணம் சொல்லுங்க. காயத்ரி யோசித்தாள். நாட்டு நடு பெண்களின் பாட்டுகளில் மட்டும்தான் சேறுபட்டிருக்கவில்லை. அடுத்த லைன், அவ்வளோதான் கவிதை. சத்தமில்லாத கவிதை. ரொம்ப சாதாரண லைன் மாதிரி படும். யோசிச்சா எங்கேயோ ரொம்ப ஆழமான இடத்தில் கொண்டு போய் தள்ளிடும். இதில் கவனிக்கிற சுகம் கட்டி போட்டுடும். மறுபடியும் சொல்லுங்க. நாட்டு நடு பெண்களின் பாட்டுகளில் மட்டும்தான் சேறுபட்டிருக்கவில்லை. விஸ்வநாதன் திகைத்தான். இது யார்? அப்பா சொல்லி கொடுத்தாரா? எங்கேயோ படித்தேன். மொழிபெயர்ப்பு கவிதையா? ஏதோ ஒன்று. ஆனால் இதுதான் கவிதை. என்னை பாதிக்கிற கவிதை. பாரதி படிச்சிருக்கலா? அவன் கவிதை எப்படி? பலாவா? கண்ணாடி பாத்திரமா? உடனே இப்படி குரூரமாக கேள்வி கேட்கக்கூடாது. யோசிக்காமல் பேசக்கூடாது. கண்ணாடி பாத்திரமே கண்டுபிடிக்காத போது கண்ணாடி பாத்திரம் வசதி தான். தாரை தப்பட்டியே பெரிய ஒளியாக இருக்கிறப்போ பட்டாசு வெடி புரட்சி தான். மை ஊறின பேப்பருக்கு நடுவே ஜரிகை பேப்பர் அற்புதம்தான். ஆனால் பாரதியோட வசன கவிதை படிக்கணும் நீங்கள். கந்தனம் வள்ளியம்னு 2 சணல் கயிறு துண்டு பற்றி எழுதின கவிதை. இன்னைக்கு எழுதுகிறவர்கள் கவிதையை விட வசதி இன்னும் ரொம்ப காலத்துக்கு நிற்க போகிற வசதி. பாரதியோட சீட்டு கவிக்கும் விநாயகர் அகவலுக்கும் வாணி துதிக்கும் கொடி வணக்கம் கவிதைக்கும் தாண்டி நிற்க போகிற கவிதை அது. எனக்கு புரியலை. பாரதியாரை நீங்கள் சரியாக படிக்கலை. உங்கள் வயசு என்ன காயத்ரி? ஏன் வேறு என்னவெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஏன் உங்கள் வயசுக்கு அப்படி தீர்மானமாக பேசுறது சரியா? காயத்ரிக்குள் சற்றென்று கோபம் படம் எடுத்தது. வயசுக்கும் யோசிப்புக்கும் என்ன சம்பந்தம்? வயசுங்கிறது அனுபவம் இல்லையா? வயசுக்கும் அனுபவத்துக்கும் என்ன சம்பந்தம்? வயசு ஆக ஆக அனுபவம் அதிகம் இல்லையா? வயதான முட்டாள்களை நீங்கள் சந்தித்ததில்லையா விஸ்வநாதன்? நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா காயத்ரி? எஸ். எக்ஸாம்பிள் யூ. சுளீர் என்று பிரம்பால் கண் விளிம்பில் அடி வாங்கின பையன் மாதிரி கன நேரம் தவித்தான் விஸ்வநாதன். மனசுக்குள் முகத்தை பொத்தி கொண்டான். நிமிர்தான். எதுக்கு என்னை முட்டாளுங்கிறீங்க? என்னை கவிதை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க. நான் பதில் சொன்னேன். என் அபிப்பிராயத்தை நீங்கள் மறுத்திருக்க வேண்டும். கவிதை பற்றி, உங்கள் இலக்கணம் பற்றி உங்கள் அபிப்பிராயம் சொல்லியிருக்க வேண்டும். பாரதியின் உயர்வு பற்றி சொன்னேன். அதை தாழ்ச்சியாய் மனசில் வாங்கி கொண்டு என் வயசு பற்றி கேட்கிறீர்கள். விவாதம் புரிய விதம் இல்லை. என்னை விட உங்களுக்கு வயசு அதிகம், விவேகம் குறைவு. காயத்ரி வேகமாய் ஆங்கிலத்தில் பேசினேன். உங்கள் அபிப்பிராயத்தை சரியான காரணங்களோடு மறுத்து பேசினா மாற்றிக்குவீங்களா? நிச்சயமாக மாற்றிக்குவேன். அதாவது நீங்கள் தீர்மானமாக பேசலைன்னு சொல்கிறீங்க. எதை பற்றி யார் தீர்மானமாக பேச முடியும்? வெரி குட். எதை பற்றியும் யாரும் தீர்மானமாக பேச முடியாத போது இவ்வளோ முரட்டுத்தனமாக அபிப்பிராயம் சொல்கிறது சரித்தானா? சந்தேகத்துடன் தானே பேசியிருக்கணும். ஒரு விஷயம் பற்றி சந்தேகம் இருந்தால் இத்தனை கோபம் வருமா? உங்களை முட்டாளுன்னு சொன்னது கோபம்னு நினைக்கிறீங்களா? இது கோபம் இல்லாமல் காதல் வயப்பட்ட பேச்சா? அதனால் வந்த வெளிப்பாடா? நாம் இலக்கியம் பேசுகிறோம், என் தனிப்பட்ட உணர்வுகளை அல்ல. எப்போது இலக்கியம் வேறு, பர்சனல் ஃபீலிங் வேறா? தனித்தனியாக மனசுக்குள்ளே கட்டம் கட்டி வச்சுருக்கீங்களா? காயத்ரி சூழ் கொட்டினாள். பூவில் வண்டு கூடும், கண்டு போகும், கண்கள் மூடும். வாஸ்தவம். இதிலே அழகுணர்ச்சி கூடுதல் தான். பூவும் வண்டும் இணைவதை பார்த்து நாணப்படுகிற ஒரு நபரின் மெல்லிய உணர்வு என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? உங்களை அந்த கவிதையில் ஏன் திணித்து கொள்கிறீர்கள்? தன் சலவை துணிகளுக்கு நடுவே பனியனுக்கு பதிலாக பிரா வந்து விட்டது என்று வெட்கப்பட்ட விடலை பையனை தெரியுமா உங்களுக்கு? பிரா என்பது வெறும் உள்ளாடை இல்லை அவனுக்கு. அது என்னென்னவோ விஷயம். ரொம்ப நாள் இதை பற்றி அந்த பையன் புலம்பிக் கொண்டிருந்தான். அவனையும் முட்டாள் என்று அழைக்க வேண்டாம் காயத்ரி. மனித மனம் விசித்திரமானது. அதீத கற்பனைகள் செய்யக்கூடியது. கற்பனை தவறு என்று சொல்லாதீர்கள் மேடம். கற்பனை மனிதனின் சௌகரியம். இதுவரை அவன் வளர்ந்ததற்கு காரணம் கற்பனைதான். விஞ்ஞானமும் காரும் கம்ப்யூட்டரும் கற்பனை வளர்த்த செடிகள் தான். கற்பனை செடியின் கனிகள் தான். ஹை! காயத்ரி அவனை அலட்சியமாய் மறுத்தாள். கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் யுத்தமும் கூட
கற்பனையின் விளைவுதான் நண்பரே. இலக்கியத்திலிருந்து திசை மாறி பாய வேண்டாம். நிஜம் மறுக்கிறவருக்கு தான் கற்பனை சௌகரியம். நிஜத்தின் வெண்மை தாங்காதவனுக்குத்தான் பாட்டு மயக்கமும் அவசியம். பூவில் வண்டு கூடுவது நிஜம், இயற்கை அளித்த வரம். அது வெட்கத்தை ஒருவனுக்கு அளிக்கும் என்றால் அவன் பூவையோ வண்டையோ பார்க்காது தன் கூடல் அனுபவத்தை பார்க்கிறான் என்று அர்த்தம். மிஸ்டர் விஸ்வநாதன், என்னை அந்த பாட்டில் நான் திணித்து கொள்ளவில்லை. மாறாக நீங்கள் உங்கள் கூடல் அனுபவத்தை அந்த பாட்டில் திணித்து கொள்கிறீர்கள். அதனால்தான் போதையாய் பிடித்ததாய் போய்விடுகிறது அந்த பாட்டு. சபாஷ், உங்கள் பேச்சிலேயே பதில் இருக்கிறது காயத்ரி. புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தோன்றி கல்பக்கோடி காலமாயிற்று. இன்று வரை அவனால் நிஜத்தை வெம்மையை தாங்க முடியவில்லை. கோடான கோடி மனிதர் இறந்து போய்விட்டார்கள். இன்னும் மரண பயம் போகவில்லை. கற்பனை என்பது நிழல்தான், குடை நிழல்தான். மனிதனால் அதை தவிர்க்க முடியவில்லை, முடியவும் முடியாது. பாட்டும் கவிதையும் நாவலும் நாடகமும் மனிதன் இங்கே இருக்கும் வரை இருக்கப் போகிற விஷயம். பழக்கத்தால் நிலைத்துவிட்ட விஷயம். காயத்ரி இடைவெட்டினாள். என்ன பழக்கம்? பாட்டு சுகம், உயர்வு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு பல் தேய்ப்பது மாதிரி அனிச்சையாய் ஈடுபடும் விஷயமாயிற்று. காலையில் பல் தேய்க்கிற போது தெளிவோடு தேய்க்கிறவர் எவருமில்லை. மணி அடித்ததும் பசி எடுத்து வாயில் எச்சில் வருகிற மிருகம் போல பாட்டு என்றதும் பரவசமாகி போகிறது. மேலும் நிஜம் தெரிந்தவனுக்கு மரணமும் இல்லை, மரண பயமும் இல்லை. கடவுளே, யாரை அழைக்கிறீர்கள்? அப்படி யாரேனும் உண்டா? விஸ்வநாதன் 2 கைகளையும் தூக்கினான். விவாதத்திலிருந்து விலகிக் கொள்வதாய் சைகை செய்தான். கார் காந்திலால் கம்பெனி வாசலில் நின்றது. அடட, நான் சென்ட்ரல் இறங்கணுமே, விட்டுட்டேனே. நான் கவனிச்சேன். எதை? சென்ட்ரல் தாண்டதை. ஏன் சொல்லலை? நீங்கள் முட்டாளுங்கிறதை மறுபடியும் நிரூபிக்க. காயத்ரி இறங்கி கம்பெனிக்குள் நுழைந்தாள். வடிவேல் கடையிலிருந்து நானு ஐயர் இறங்கி வாப்பா வா என்று விஸ்வநாதனை அன்புடன் வரவேற்றார்.